ஃப்ரெண்டு அருணா கிட்ட பேசிட்டு இருந்தப்பா. திவ்யா பா ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுமா. ஹலோ அங்கிள், நான் அருணா பேசுகிறேன். அங்கிள் கேட்குதா? திவ்யா பேசிட்டு சீக்கிரம் சாப்பிடவா. திவ்யா, நாளைக்கு நம்ம மீட் பண்ணுற இடத்துக்கு நீ வந்துரு. அங்கே அருண் வருவான், அவன் எல்லாம் பார்த்துப்பான். ஓகே அருணா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் ஆகுதுடா. உனக்கு பிரச்சனைனா சொல்யூஷன் தான் சொல்ல முடியும். நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னா நீ சொல்யூஷன்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் என் பக்கத்தில் உட்காந்து நான் புலம்புறத கேளு. அக்காவும் மாமா வந்துட்டு இருக்காங்க. அக்கா மாமா வராங்களா? ஆமாம். ஸோ 15 நாள் கழிச்சு தான் நம்ம டாக்டரே பார்க்க முடியும். 15 நாளா? 15 நாள் வெயிட் பண்ணுறோன்னா வெயிட் பண்ணுறோம், புரியுதா? அருண் அருண் பசிக்குது. அருண் ஒன்றும் இல்லை. ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லை அருண், மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி வாடி போய். ஃபீவரிஷாக இருக்கு அருண், வேற எதுவும் இல்லை. ஃபீவரா? தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அருண். நான் கிளாஸ் போகிறேன், நீ சாப்பிட்டு வா. இப்போ எதுக்கு அழுந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அருண், ஒன்றும் இல்லை. ஏன் அழுவு? உடம்பு சரியில்லை. கீழே என்ன ஆச்சுன்னு கேட்டேன், தலை வலிக்குதுன்னு சொன்னேன். கிளாஸுக்கு வந்து பார்த்தா அழுந்துட்டு இருக்க. ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, ஆனால் என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் தெரில. அருண், நேற்று அக்கா மாமா வீட்டுக்கு வந்தாங்க அருண். சரி, அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போனதுலேருந்து அப்பா வீடு வீடாக இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். அக்காவும் அப்பாவை பார்க்காம இருக்க மாட்டா. வாரத்துக்கு ஒரு டைம் வீட்டுக்கு வந்துடுவா. அப்போ தான் வீடு வீடாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். நேற்றெல்லாம் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் என்னால் இருக்க முடியல அருண். நம்ம பண்ண தப்பு எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ இதில் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அருண், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு அருண். எனக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு. இல்லை திவ்யா, நீ சொன்னதில் எதுவுமே எனக்கு பிரச்சனையாகவே தெரியலையே. என்னால் அவங்கள சுத்தமாக ஃபேஸ் பண்ண முடியல அருண். உள்ள இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு நான் எப்படி வெளில ஹாப்பியாக இருக்க முடியும்? நேற்று தானே இதை பற்றி பேசணும், திரும்ப ஆரம்பிக்காது திவ்யா. இன்னும் 10 நாள் அபார்ஷன் பண்ண போகிறோம். இந்த விஷயம் வீட்டில் கூட தெரிய போகிறது இல்லை. சும்மா தேவையில்லாத விஷயத்துலாம் மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. ஐயோ அருண், உனக்கு புரியவே மாட்டேங்குது அருண். புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு திவ்யா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அழுந்துட்டு இருக்க. ஃபர்ஸ்டாவது ஏதாச்சும் பிரச்சனைனா அழுவ, இப்பெல்லாம் பிரச்சனை இல்லாத விஷயத்துக்கு அழுவடி. கையேடு அருண். திவ்யா, லூஸ் மாதிரி பண்ணா திவ்யா. தொடாத சொன்னேன். நீ தொடர்றது எனக்கு பிடிக்கல. உன்னால என்கிட்ட 4 வார்த்தை அடுத்தலாம் பேச முடியல, என்ன புரிஞ்சுக்க முடியல. நீ என்ன லவ் பண்றியானே தெரியல அருண். தயவு செஞ்சு இங்க இருந்து முதல்ல போ நீ, ப்ளீஸ். டேய், லூஸ் மாதிரி பண்ணா திவ்யா. தொடாத சொன்னேன். நீ தொடர்றது எனக்கு பிடிக்கல. இல்லடா, எனக்கு புரியலடா. சரி விடு. டேய், எதுக்குடா சிரிக்கிற? ஒன்றும் இல்லைடா. டேய், நீயும் அவளை மாதிரி பண்ணாதடா. மச்சான், நீ திவ்யாவை புரிஞ்சிக்கலடா. திவ்யா மட்டும் இல்லை, யாரையுமே நீ புரிஞ்சிக்கல. உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லுடா. திவ்யா உனக்கு டெய்லி காலைல சாப்பாடு எடுத்து வரல, அது ஏன்னு யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். ஏன்னா டல்லா இருக்க?
ஏன் இன்னும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடவே காண்டா இருக்கு. ஏன் அம்மா சாப்பாடு செய்யலையா? என்ன இது? வீட்டு சாப்பாடு. தினமும் உனக்கு அவள் சாப்பாடு எடுத்து வரல, நீ சொல்லி தான் எடுத்து வராளா? அவளா தானே எடுத்துட்டு வரா? நீ சொல்லாமலே உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவள் ஒன்று பண்ணுறாள்ல, அதை தாண்டா அவளும் உன்ட்ட எதிர்பார்க்குறா. சில பேர் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, சிலருக்கு சொல்லாமலே புரியும். ஆனால் சிலருக்கு சொன்னால் கூட புரியாது. அருண், நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னா நீ சொல்யூஷன்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் என் பக்கத்தில் உட்காந்து நான் புலம்புறத கேளு. அதுவே நீ எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அருண், அருண், என்ன? அங்க பாரேன், அவங்க எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்காங்க. இப்போ என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? எனக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்குடா. கிரிஞ்சு திவ்யா. கிரிஞ்சா? இங்க லவ் பண்ற பாதி பேர் பண்றது கிரிஞ்சா தான் இருக்கும். ஆனா நம்ம பண்ணும்போது கியூட்டா இருக்கும். சரி, இப்போ என்ன அதுக்கு? நீ என்ன அப்படி இருக்கவே மாட்ற? எப்போ பார் சிடு சிடு. இங்கே பாரு, இந்த மானி தேனி போட்டுலாம் எனக்கு லவ் பண்ண தெரியாது. எனக்கு எப்படி தெரியுதோ அப்படி உனக்கு சின்சியராக லவ் பண்ணுறேன். சிப்படா. போறான் பார் சிடு மூஞ்சி. என்ன இது? ரோஸு. எதுக்கு? அதான் ரொமான்டிக்காக இருக்கலான்னு. ஏண்டா, பிளாஸ்டிக் ரோஸ் தான் கொடுப்பியா? ஒரு ஒரிஜினல் ரோஸ் வாங்கி தர மாட்டியா? காரணம் இருக்கு. என்ன? இந்த பூ வாடுற வரைக்கும் உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன். ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அருண். இங்கே பாரு, எனக்கு எப்படி ரொமான்ஸ் வருமோ அப்படிதான் என்னால் பண்ண முடியும். நீ ரொமான்ஸே பண்ண வேணாம் அருண், போ. இதுதான் பேசணும், பண்ண மாட்டேன். திவ்யா, இப்போ என்ன? நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு உனக்கு ஒரே கில்ட்டாக இருக்குது. அதனால தானே உன்னால் உன் ஃபேமிலியை ஃபேஸ் பண்ண முடியல. அதானே? நீ எதுவும் கவலைப்படாத. எந்த பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம். நான் இருக்கேன். இப்போ எதுக்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்க? அதான் ஆறுதலாக பேசலாமேன்னு. இவ்வளோ கேவலமாக யாரும் ஆறுதல் சொல்ல மாட்டாங்க அருண். என்னால் எப்படி ஆறுதல் சொல்ல முடியுமோ அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். கிட்ட வா. நான் உன்னை தொடக்கூடாது சொன்னது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? இல்லை, என்னதான் இருந்தாலும் நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல. கோவத்தில் சொல்லிட்டேன்டா. தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. அது நம்ம லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம கல்யாணம் பண்ண ஒய்ஃபாக இருந்தாலும் சரி. நீ கோவக்காரன் தான் அருண், ஆனால் கேவலமானவன் இல்லை. பாய் அருண். பாய். அப்புறம்
நாளைக்கு நான் காலேஜுக்கு வரமாட்டேன் அருண். ஏன்? திவ்யா நாளைக்கு அம்மா அப்பாவோட அக்கா மாமா அருண். யாரோட நின்று ரோட்ல பேசிட்டு இருக்க? திவ்யா யார் இது? ஃப்ரெண்டுக்கா, சும்மா பேசிட்டு இருந்தோம். காலேஜ்ல இருந்து எப்படி வந்த? ஃப்ரெண்டு ட்ராப் பண்ணாரா? ஆமாக்கா, எவ்வளவு நாளா பழக்கம்? ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஃப்ரெண்டு மாமா. திவ்யா நீ பண்றதெல்லாம் சரியில்லை. ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்ற, வீட்டுக்கு கூட்டு வந்து பேச வேண்டியதானே தம்பிய? ஆ அதான் பாருங்களேன், உன்னை ட்ராப்லாம் பண்றாரு, வீட்டுக்கு கூட்டு வந்து காஃபிலாம் கொடுக்க மாட்டியா? என்ன பழக்கம் இது? தம்பி வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இல்லைண்ணா வீட்டில் வேலை இருக்குது, நான் கிளம்பணும். தம்பி பாப்பா போலாம். அக்கா இல்லக்கா, அவன் வீட்டுக்கு போனக்கா, கொஞ்சம் அவனுக்கு வேலை இருக்கு. என்ன தம்பி, சரி நாளைக்கு மறக்காம வீட்டுக்கு வந்துருங்க. திவ்யா உங்க அப்பா அம்மா ஆனிவர்சரி. வரமாட்டேன்லாம் சொல்லக்கூடாது, உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம், சரியா? ஆ சரி, நான் வந்துடுறேன். திவ்யா வா போலாம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்.